Hello students, welcome to part-time class. Today நான் பார்க்க போறது 10th standard maths exercise 1.1ல third sum பார்க்க போறோம். First question பாருங்க. If b cross a equal -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4 find a and b. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி கிராஸ் ஏவோட வேல்யூ ஃபுல்லாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தனித்தனியாக செப்பரேட்டாக ஏ அண்ட் பியை வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போது நமக்கு என்னது இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மில் 1.2ல் இருக்கிற மாதிரி மெத்தட் இது. ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு அவங்க ஏ அண்ட் பியை கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏ அண்ட் பியை தனியாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ என்ன பாருங்கள், வி ஹாவ் என்ன இருக்குது அப்படின்னா பி ஈக்குவல் செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட். ஃபஸ்ட்டுன்னு தான் எழுதணும். ஏன் அப்படின்னா இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா பி கிராஸ் ஏ. அப்போது ஃபஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே என்னது பி, செகண்டில் இருக்கிறது மட்டும்தான் ஏ. ஸோ ஃபைண்ட் செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் பி கிராஸ் ஏ. அப்போ பியோட ஆன்சர் என்னது -2 -2 0 0 3 3. அப்போ எல்லாமே -2 எல்லாமே என்னது ரெண்டு வாட்டி வந்திருக்கு. நம்ம எப்பயுமே உங்களுக்கு தெரியும் 2 டைம்ஸ் வந்தாலே அதை என்ன பண்ணலாம், ஒரே ஒரு வாட்டி எழுதுனா போதும். ஸோ -2 0 3 எழுதியாச்சு. இதுதான் பியோட வேல்யூ. இப்போ ஏ ஈக்குவல் செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் பி கிராஸ் ஏ. இப்போ என்ன நான் சொல்லியிருக்கேன், செகண்ட் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் என்னது அதுதான் வந்து ஏவோட ஆன்சர். அப்போ பாருங்க 3 4 3 4 3 4 இங்கே 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிங்கிள் டைம் எழுதினா போதும். ஸோ ஆன்சர் 3 4. அப்போது ஏவோட வேல்யூ 3 4, பியோட வேல்யூ -2 0 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா வீட்டில் போட்டு பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.